4 மணி நேரம் 20 நிமிஷம் போகுதுன்னு சொல்றாங்க. ஐயோ இல்லை சார், அதெல்லாம் இது இல்லை சார். 2 hours 10-12 minutes அவ்வளோதான் சார். ஓகே, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கேட்டது. அப்புறமா 2 climax இருக்கு, எல்லாம் ரூமர்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை சார். ஓகே, ரைட், தேங்க்யூ. 100 climax இருக்கு சார், நீங்கள் திங்க் பண்ணா. இல்லைன்னா ஒரே கிளைமேக்ஸ் சார். சார் அப்போ இந்த டைட்டில் வந்து யூன்னு இருக்கு, பட் அது வந்து குதிரை லாடம் ஹார்ஸ் ஷூ மாதிரி இருக்கு. ஹார்ஸுக்கும் அந்த ஸ்டோரிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? டெஃபினெட்லி கனெக்ஷன் இருக்கு சார். அது அந்த ஹார்ஸுக்கு வந்து ஒரு கொம்பெல்லாம் வச்சுருக்கீங்க தலையில். ஆமாம் சார். அது என்ன ஸ்பெஷல் சார்? அது நீங்கள் படம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி உட்காரலாம் சார். அதுக்காக நீங்கள் படம் பாருங்க சார். ஓகே ஓகே சார். சார் கேட்குறது இல்லை. சார் இது வந்து உலக போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து பசி பட்னிலாம் காமிச்சிருக்கீங்க. பட் ஆனால் எல்லார் கையிலையும் மொபைல்ஸ் கொடுத்துருக்கீங்க, மொபைல் பார்க்குறாங்க. ஸோ வருங்காலத்தில் இந்த மொபைல் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி நிலைமைக்கு வருவாங்கன்றதை இப்போ முன்கூட்டியே பண்ணுறீங்களா? சார் அது எப்படி யாரும் நினைக்கல. இப்போவும் மொபைல் இருக்கு, அது யூஸும் பண்ணலாம், அது மிஸ்யூஸும் பண்ணலாம். அது ஒரு சிம்பிள் இது சார், அவ்வளோதான். சார் யூஐனா நீங்களும் நாங்களும் அர்த்தமா? யூஐ பாருங்க, நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க, இன்னும் கேட்டால் இன்னொரு டைட்டில் கொடுக்குறாங்களான்னு கேட்குறேன் இப்போ. சார் அமீர் கான் பார்த்து வந்து விஷ் பண்ணாரு, சரிங்களா? அப்புறம் வந்து அந்த 2040 காட்டியிருக்கீங்க, அதுக்கு என்ன சொன்னார் அமீர் கான்? சார் அவர் அங்கேயே வீடியோல சொல்லியிருக்கிறாங்க சார். அவர் இல்லை சார், அவருக்கு இங்கிலீஷில் பேசினாரு, ஹிந்தியில் பேசினாரு, தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல. அது கேட்குது. ஓ, இங்கிலீஷில் பேசியிருக்காங்க. தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல சார். அமீர் கான் என்ன சொன்னாருன்னு சொல்லி நீங்கள் தமிழில் சொல்லுங்கள். அப்படியா? ஓகே ஓகே. என்ன அப்ரிஷியேட் பண்ணாரு, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு, ரொம்ப எல்லாருமே ஈவன் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குன்னு சொன்னாரு. எல்லா மக்களும் ரசிக்கிறாங்க, இது நான் ரொம்ப ரசிச்சேன்னு சொன்னார் சார். யூஐ அது பார்க்கும்போது நாமும் சிம்பிள் வருது சார். நாமும் ஒருவேளை நீங்க ஸ்பெசிஃபிக்கா அதான் வச்சீங்களா? நடுவில் வந்து நெருப்பு எறிகிற மாதிரி பாருங்க, இன்னொரு டைட்டில் வந்துடுச்சு, நாமம். தேங்க்யூ சார். சொல்லியிருக்கீங்க. இதில் யாரெல்லாம் பேன் இண்டியானா பாலிவுட்டு கோலிவுட் எல்லாம் போடுவாங்க, ஆர்டிஸ்ட்டு போடுவாங்க. ஸோ இதில் அந்த மாதிரி யாரையுமே காட்டலை, நீங்கள் மட்டும் தான் வரீங்க. கேஜிஎஃப்க்கு அப்புறம் அந்த கண்ணை தூக்கிட்டு வர மாதிரியே காமிச்சிருக்கீங்க. இல்லை சார், இது ஃபேன் இண்டியா. யார் யார் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அது ஃபேன்ஸ் தான் பேன் இண்டியா பண்ணுறாங்க சார். எனக்கு பேன் இண்டியா, நீங்க தான் பேன் இண்டியா, நீங்க இல்லை. ரஜினி சாரோடைய கூலி பண்றீங்கல்ல, அது அப்டேட் எங்க கேமராமேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, தலைவரை பத்தி இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு. அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன்.